ஓம் சக்தி, ஓம் ஆதிபரா சக்தி, ஓம் சக்தியே, மறுவூர் அரசியே, நல்லதே நினைப்போம், நல்லது மட்டுமே நினைப்போம். சக்தி வாக்கு பிள்ளைகளுக்கு இந்த ஆதி சக்தியின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கும். பிள்ளையே, சில நாட்களாகவே உன்னுடைய துணையின் நடவடிக்கைகளை கண்டு மனம் குழப்பத்தில் நீ இருந்து கொண்டிருக்கிறாய். என் குழந்தைக்கு உன்னுடைய துணையானது செய்கின்ற செயல்கள் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக தெரிகின்றது. முன்பெல்லாம் இவர்கள் இப்படி இல்லையே, இப்பொழுதெல்லாம் ஏகப்பட்ட மாற்றங்களை தினமும் நமக்கு காண்பிக்கிறார்கள். நம்மிடத்தில் பேசுவது குறைந்து விட்டது. மனம் விட்டு எந்த விஷயத்தையும் சொல்வதில்லை. நம்முடைய மனதில் என்ன இருக்கிறது என்பதையும் கேட்பதில்லை. நாம் தனியாக இருப்பது போல் அல்லவா இங்கே இருக்கிறோம் என்பது போன்ற ஒரு உணர்வு என்னுடைய குழந்தை உனக்கு ஏற்பட்டு விட்டது. என் தங்கமே, யாரிடமும் சொல்லாமல் நீ உன்னுடைய கண்களின் ஓரத்தில் வருகின்ற கண்ணீரை துடைத்ததை உன் அம்மா நான் கண்டுவிட்டேன். அதனால்தான் இப்பொழுது இந்த தாயானவள் உன்னிடத்தில் பேச வேண்டும். உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடப்பது பற்றி என்னவென்று உன்னிடம் சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கிறேன். உன்னுடைய சந்தேகத்தில் உண்மையாகவே நியாயம் இருக்கிறது. ஏனென்றால் அவருக்குள் மாற்றம் ஏற்பட்டது உண்மைதான். ஆனால் அது மற்றவர்களால் ஏற்பட்டதா அல்லது வேறு யாரேனும் அவர் மனதை கெடுத்து விட்டார்களா என்பது போன்ற உன்னுடைய குழப்பங்களுக்கு இன்று தெளிவான பதிலை தான் உன் அம்மா கொண்டு வந்திருக்கிறேன். என் தங்கமே, நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் அம்மா சொல்வது மட்டும்தான் உண்மை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, அம்மா சொல்கின்ற விஷயம் இரண்டு விதமான குணங்களை கொண்டவர்களுக்கு வித்தியாசமானது. என் தங்கமே, ஒருவேளை அவர்களினுடைய நடவடிக்கைகளில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்கள் உனக்கு உச்சபட்ச மாற்றங்களாக தெரியும். ஒருவேளை வேறு யாரோடும் அவர்களுக்கு தொடர்பு இருக்கும் என்ற சந்தேகம் உனக்கு இருக்குமாயின் என் தங்கமே, அதை தீர்த்து கொள்வது மிகவும் நல்லது. அதே நேரத்தில் அவர் எப்பொழுதுமே அவரின் வேலையில் கவனமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா விஷயங்களையும் சொல்வது இல்லை. அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது என்பது போன்ற உணர்வு உனக்குள் இருக்குமானால் உனக்கு இந்த அம்மா சொல்கின்ற வாக்கு நிச்சயமாக புரியும். என் தங்கமே, அம்மா எதற்காக இப்பொழுது இரண்டு விதமாக பிரிக்கிறேன் என்றால், எல்லோரையும் கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது. இங்கே யார் எப்படி நடந்து கொள்வார்கள், எப்பேற்பட்ட மனிதர்களும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் அவர்கள் வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் நடத்தி விடுவார்கள் என்பது நாம் நன்கு அறிந்த உண்மை அல்லவா? கண்மூடித்தனமாக நம்பிவிட்டு அதன் பிறகு ஐயோ அம்மா என்று அழுது கொண்டிருந்தால் எந்த லாபமும் இல்லை. அதனால் என் தங்கமே, எதுவாக இருந்தாலும் தீர விசாரித்து விட்டு ஒரு முடிவுக்கு வருவதுதான் நல்லது. அதற்காக தான் அம்மா உனக்கு இந்த விஷயத்தை சொல்கிறேன். என் தங்கமே, உன்னுடைய துணை இன்னொருவரோடு தொடர்போடு இருக்கிறார் என்றால் அது உனக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும். ஏனென்றால் அவர்கள் எப்பொழுதும் யாரோடும் தொலைபேசியில் பேசிக்கொண்டே இருப்பது, அதுவும் அன்போடு பேசுவது, மற்றவர்களோடு சிரித்து பேசிவிட்டு உன்னை கண்டால் மட்டும் எரிந்து விழுவது, இது போன்ற நடவடிக்கைகள் இருக்குமாயின் அவர்களை சற்று உன்னிப்பாக கவனிப்பதோடு மட்டுமல்லாமல் சரியான ஒரு முடிவையும் நீ எடுத்துவிட வேண்டும். காலம் முழுவதும் அழுது கொண்டு தன் மீது அன்பு இல்லாதவர்களுக்கு, தன்னுடைய அன்பிற்கும் தகுதி இல்லாதவர்களுக்காக உன்னுடைய வாழ்க்கையை நீ வீணடித்து விடக்கூடாது. அதே நேரத்தில் நிச்சயமாக வேறு யாருடனும் அவர்களுக்கு தொடர்பு இருக்காது. என்னை தவிர அவர்கள் வேறு யாரையும் நினைக்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அம்மா சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ சரியாக புரிந்து கொள். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கை துணை சில நாட்களாகவே அவர்கள் மனதில் ஏதோ ஒரு விஷயத்தை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த விஷயம் என்ன விஷயம் தெரியுமா? அவருக்கு சில நாட்களாக ஒரு நெருக்கடி ஏற்பட்டு இருக்கிறது. அந்த நெருக்கடி பணம் சார்ந்த நெருக்கடி தான். என் தங்கமே, பணம் அதிகமாக தேவைப்படுகிறது. ஆனால் போதிய வருமானம் இல்லை. குடும்பத்தை சமாளிக்க முடியவில்லை. எப்பாடு பட்டு உருண்டு புரண்டு எழுந்தாலும் பணம் போதிய அளவில் கைக்கு வந்து சேர்வது இல்லை. அதனால் எப்படி இந்த வாழ்க்கையை நடத்துவது என்று ஒரே குழப்பம். நம்மை நம்பி இருப்பவர்களுக்கு போதிய வசதிகளை நம்மால் செய்து கொடுக்க முடியவில்லை என்ற கவலை. செல்கின்ற இடத்திலும் அங்கே ஏகப்பட்ட பிரச்சனைகள். வேலையில் மன நிம்மதி இல்லை. எங்கு சென்றாலும் பிரச்சனை. எதை தொட்டாலும் அங்கு அது சரியாக வருவது கிடையாது. வீட்டிற்கு வந்தால் சில நேரங்களில் நீ
பேசுகின்ற வார்த்தைகள் அவர்கள் மனதை காயப்படுத்தி விடுகிறது. அதனால் சில நாட்களாக அமைதியாக இருக்க வேண்டும். அமைதியாக இருந்தால் மட்டும்தான் நம்மால் ஏதேனும் முடிவினை எடுக்க முடியும். நம்முடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற உணர்வோடு அவர்கள் இருக்கிறார்கள். என் தங்கமே, இப்பொழுது உனக்கு ஒரு சந்தேகம் இருந்திருக்கும். அம்மா, நீ சொல்கின்ற விஷயம் ஆண்களுக்கா அல்லது பெண்களுக்கா என்று. என் தங்கமே, இருவருமே இப்பொழுது குடும்பத்தின் பாரத்தை சுமக்க தொடங்கி விட்டார்கள். அதனால் நான் சொல்கின்ற விஷயம் இருவருக்குமே பொருந்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் வேலை செய்வது ஆண்கள் மட்டுமே என்று நினைக்க முடியாது அல்லவா? அவர்களுக்கு சமமாக பெண்களும் இப்பொழுது உழைக்க தொடங்கி விட்டார்கள். குடும்பத்தின் பொறுப்பை அவர்களும் தூக்கி சுமக்கிறார்கள். அதனால் அம்மா சொல்வது இருவருக்குமே பொருந்தும். ஆண் குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் தன்னுடைய துணை என் மீது நிச்சயமாக ஏதேனும் சந்தேகம் இருக்குமாயின் அதற்கு இந்த விஷயம்தான் பொருந்தும். பெண் குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் தன்னுடைய கணவனின் நடவடிக்கைகளில் சந்தேகம் இருக்குமானால் அவர்களுக்கும் இதுவே பொருந்தும். என் தங்கமே, அதனால் யாரையும் இங்கு பிரித்து பார்க்க வேண்டாம். எல்லோருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் மட்டுமே வேறு தவிர பிரச்சனைகள் இல்லாதவர்களின் வாழ்க்கை என்று எதுவும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, குடும்பத்தின் சூழ்நிலையை புரிந்து கொண்டவர்கள் ஒருபோதும் தன்னுடைய நிலையில் இருந்து தவற மாட்டார்கள். வேறு உறவை நாடி செல்ல மாட்டார்கள். அதில் என்ன சந்தோஷம் இருக்க போகிறது? தன்னுடைய குடும்பத்தை, தன்னை சார்ந்தவர்களை, தன்னை நம்பி இருப்பவர்களையும் காப்பாற்றுவதுதானே அவர்களின் தலையாய கடமையாக இருக்க போகிறது. என் தங்கமே, அதனால் உனக்கு அந்த சந்தேகம் ஒரு நாளும் தேவை கிடையாது. உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் எப்படி தூக்கி சுமக்க போகிறோமே என்ற மனபாரத்தை உள்ளே வைத்து கொண்டுதான் அவர்கள் இறுக்கமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். வாய் விட்டு பேச வேண்டும் என்று நினைத்தால் உன்னுடைய கருத்து ஒன்றாகவும் அவருடைய கருத்து வேறாகவும் அல்லவா இருக்கிறது. அதனால் அவருக்கு ஏற்றாற் போல நீ பேசி அவருடைய மனநிலையை உன்னுடைய வழிக்கு கொண்டு வர வேண்டும். வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் இரண்டு பேரும் சேர்ந்து சமாளித்து கொள்ளலாம். நீங்கள் மட்டும் உங்களுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களில் இறுக்கமாக வைத்திருக்க வேண்டாம். எதுவாக இருந்தாலும் பேசிக்கொண்டு அதற்கான தீர்வினை இருவரும் சேர்ந்து முடிவெடுக்கலாம் என்று ஆறுதல் வார்த்தைகளை அமைதியாக உட்கார்ந்து பேச வேண்டுமே தவிர சந்தேகத்தோடு ஒரு நாளும் அவர்களை பார்க்க கூடாது. உன்னுடைய கனிவான வார்த்தைகள் ஒருவேளை தவறாக செல்ல நினைத்தாலும் கூட அவர்களை நல்ல வழிக்கு அழைத்து கொண்டு வந்துவிடும். யாருடைய வாழ்க்கையிலும் இது போன்ற தவறுகள் நடக்காமல் இருக்க எல்லோருமே அவர்களின் மனநிலையில் முதலில் தவறான எண்ணங்களை தூக்கி எறிந்துவிட்டு நல்ல எண்ணங்களை மட்டுமே தூக்கி சுமக்க வேண்டும். எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எல்லோருக்கும் ஒரு விதமான மனக்குழப்பத்தை தான் தர செய்யும். ஆனால் அந்த நேரத்தில் நீ சரியான முடிவினை எடுத்துவிட்டால் வாழ்க்கை முழுவதும் உனக்கு சந்தோஷம் நிலைத்திருக்கும் என்பதை மறந்துவிடாதே. மற்றவர்களின் பேச்சினை கேட்டு தேவையில்லாத விஷயங்களுக்காகவோ சந்தேகப்பட்டு வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற நல்ல நிகழ்வுகளையும் நல்லதொரு நேரத்தையும் நீ தொலைத்துவிட்டு பின்னால் ஐயோ என்னுடைய வாழ்க்கையே போய்விட்டதே என்று அழுது புலம்பாதே. வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற நேரத்தில் இந்த வாழ்க்கை உன் கையில் இல்லாமல் போயிருக்கும். அதனால் எதுவாக இருந்தாலும் தீர விசாரித்து அவர்களுக்கு மன ஆறுதலை கொடுத்து நீ வாழ்க்கையை சந்தோஷமாக நடத்த வேண்டும். அம்மா சொல்வது மட்டும்தான் வாழ்க்கைக்கான யதார்த்தமான உண்மை என்பதை நீ புரிந்து கொள். யாரிடத்திலும் எந்த விஷயத்தையும் உன்னுடைய வாழ்க்கைக்கான அறிவுரையாக கேட்டு பெறாதே. அதிலும் குறிப்பாக உன்னுடைய துணையின் நடவடிக்கைகளை மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளாதே. ஏனென்றால் மற்றவர்களுக்கு அது வேடிக்கையாக இருக்கும். ஒருவர் 2 பேரிடத்தில் சொல்வார்கள், 2 பேர் 4 பேரிடத்தில் சென்று சொல்லி சொல்லி கடைசியில் அந்த விஷயம் உன்னுடைய துணையின் காதுக்கே வந்து சேர்ந்துவிடும். மேலும் மேலும் பிரச்சனைகள் தான் அதிகரிக்குமே தவிர ரகசியம் என்ற ஒன்றை நமக்குள் இல்லையே என்று மனவேதனை ஏற்பட்டுவிடும். அந்திடத்தில் எல்லாவற்றையும் புரிந்து நடந்து கொண்டால் உன் வாழ்க்கை எப்பொழுதும் சந்தோஷமாக மட்டுமே இருக்கும். என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கை துணையோடு இத்தனை நாட்களாக சந்தோஷமாக இருந்த போதிலும் சில நாட்களாகவே மிக பெரிய கஷ்டங்களை
எல்லாம் உனக்கு அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறதும் மனதிற்குள் எப்பொழுதுமே ஏதோ ஒரு தவிப்பை என் குழந்தை உனக்கு இருந்து கொண்டே இருக்கின்றது. எந்த நேரமும் எதையோ ஒன்றை இழந்து விட்டது போன்ற உணர்வு உனக்குள் நீங்காமல் உன் மனதில் இருந்து கொண்டிருக்கிறது. என் பிள்ளையே, என் நேரமும் ஒரே ஒருவரை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய கனவுகள் எல்லாம் அந்த ஒருவர் மீது மட்டுமே இருக்கின்றது. வேறு எங்கிலும் உன்னுடைய கவனம் செல்லவில்லை. வாழ்க்கையை பற்றிய பயம் அதிகமாக உனக்கு வந்துவிட்டது. நாம் உயிராக இருந்த உறவு இப்பொழுது நம்மிடம் இருந்து சிறிது தூரம் விலகி இருக்கிறது. அதற்கு காரணத்தையும் தெரிய முடியாமல், பிரச்சனைகளுக்கான சூழ்ச்சிகள் என்னவென்று அறியாமல் என் பிள்ளை தவித்து நிற்கின்றாய். சூழ்ச்சிகள் என்று அம்மா சொன்னவுடனே விழித்து பார்க்கின்றாய். நம் உறவு பிரிவதற்கு அப்படி என்ன சூழ்ச்சிகள் நம்மை சுற்றி இருக்க போகின்றது என்று. என் தங்கமே, நிச்சயமாக இந்த அன்பு பிரிந்ததற்கு மூன்றாவது ஒருவருக்கு நிச்சயம் தொடர்பு இருக்கிறது. ஏனென்றால் என் குழந்தை, நீ எப்பொழுதுமே உண்மையான ஒரு அன்பை வெளிப்படுத்துகின்றாய். ஆனால் அங்கிருந்து கேட்கின்ற அன்பு அதற்கு ஏற்றதாக இல்லை என்கின்ற பொழுது நிச்சயமாக என் குழந்தையினுடைய மனது மிகவும் வேதனை அடைந்து விடுகிறது. என் தங்கமே, எப்பொழுதுமே உன்னை பற்றி பெருமையாக பேசாதவாய் இன்னொருவர் பற்றி பெருமையாக பேசுகிறது என்றால் என் பிள்ளை மனதிற்குள் என்ன நினைக்கின்றாய்? நமக்கு கொடுக்காத முக்கியத்துவம் இன்னொருவருக்கு கொடுக்கின்றார்கள் என்றால் நாம் இந்த வாழ்க்கையில் இது நாள் வரை இருந்து என்ன பலனை கண்டிருக்கின்றோம் என்று என் குழந்தை நீ மனவேதனை அடைகின்றாய். தங்கமே, இது போன்ற ஒரு சூழ்நிலை உன் வாழ்க்கையில் நடந்ததா என்று ஒருமுறை சிந்தித்து பார். இப்பொழுது அந்த உறவு உன்னை விட்டு பிரிந்ததற்கு இதுவும் ஒரு காரணம் என்றுதான் அம்மா சொல்கின்றேன். என் தங்கமே, ஒருவரை பற்றி பெருமையாக பேசும் பொழுது உன் மனதிற்குள் ஏற்பட்ட தாக்கம், நீ அதனை வெளிப்படுத்திய உணர்வுகள் எல்லாம் சிறிது குழப்பத்தை உன் குடும்பத்திற்குள் ஏற்படுத்தி இருக்கிறது. அப்படி என்றால் இந்த பிரிவினைக்கு யார் காரணம்? அந்த மூன்றாவது நபர்தான் என்பதை இப்பொழுது புரிந்து கொண்டாயா? என் குழந்தையே, எப்பொழுதுமே உறவுகளுக்குள் பிரிவு என்பது சிறு பிரச்சனைகளில் தொடங்கிதான் முடிகிறது. சிறு பிரச்சனையாக இருக்கும் பொழுது அதை நீ கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டாய். ஆனால் நாளுக்கு நாள் வேறு ஏதாவது பிரச்சனைகள் வரும் பொழுது உன் மனதிற்குள் இந்த எண்ணங்கள் மட்டும் அழியாமல் இருந்து கொண்டிருக்கிறது. அன்று நம்மை இன்னொருவருடன் ஒப்பிட்டு பார்த்து நம்மை தாழ்த்தி பேசியவர்கள்தானே என்று நீ நிச்சயமாக நினைக்கின்றாய். என் தங்கமே, ஒருவரோடு ஒருவரை ஒப்பிட்டு பார்க்க கூடாது என்பது உண்மைதான். ஆனால் உன்னுடைய உண்மையான அந்த உறவு எதையுமே காரணமாக வைத்து இதை செய்யவில்லை. மனதிற்குள் உன்னை விட்டு பிரிய வேண்டும் என்று எண்ணமும் இல்லை. ஏதோ ஒரு சூழலில் அது நடந்து விட்டது. அதற்காக உன்னிடம் மன்னிப்பு கேட்டு விட்டார்கள். ஆனால் என் குழந்தை, உனக்கு அதை மன்னிக்கும் மனப்பக்குவம் தான் இல்லாமல் மாறிவிட்டது. ஏனென்றால் அந்த சூழ்நிலையை உன்னால் சகித்து கொள்ள முடியவில்லை. என் பிள்ளை இதனால் மனவேதனை அடைந்ததோடு மட்டுமல்லாமல் வாழ்க்கையில் இருந்து சிறிது தூரம் விலகி நிற்கும்படி ஆகிவிட்டது. இதனால் என் பிள்ளை இப்பொழுது என்ன செய்வது என்று அறியாமல் திகைத்து நின்று கொண்டிருக்கிறாய். இப்படியே இருந்து கொண்டிருந்தால் இந்த வாழ்க்கை எங்கு சென்று முடியுமோ என்று என் குழந்தைக்கு மன அழுத்தங்கள் அதிகமாகிவிட்டது. என் தங்கமே, வாழ்க்கையில் எப்பொழுதுமே பொறுமை என்பது எல்லோருக்கும் அவசியம். அதுவும் குடும்ப வாழ்க்கை என்ற ஒன்று வந்துவிட்டால் அது மிகவும் அவசியம். என் தங்கமே, அதுபோலதான் சகிப்பு தன்மையும். எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் ஒருவருக்கொருவர் சகித்து கொண்டு செல்ல வேண்டும் என்றுதான் அம்மா சொல்கிறேன். என் குழந்தையே, அதற்காக எத்தனை தவறுகள் செய்தாலும் அதை சகித்து கொள்ள முடியுமா என்று நீ நினைக்கலாம். என் தங்கமே, சகித்து கொள்ள பழகி விடுவாய். ஆனால் அது உனக்கு எளிதாக மாறிவிடும். இப்படிதான் இருப்பேன் என்றால்
நீ போட்டி போட்டுக்கொண்டு சண்டையிட்டு கொண்டு வந்து அந்த பிரச்சனைகளை நீ பெரிதாக்கி கொண்டே செல்கின்றாய். ஒரு முறை செய்த தவறுக்காக நீ பல தண்டனைகளை கொடுப்பாய், ஆனால் அது நிரந்தரமான தவறாக மாறிவிடும் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, உதாரணத்திற்கு அம்மா உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஒரு கெட்ட பழக்கம் இருக்கிறது, அது இத்தனை நாட்கள் இல்லாமல் புதிதாக வந்திருக்கிறது என்றால் என் குழந்தை அதிலிருந்து மீட்டெடுக்கத்தான் நீ முயற்சி செய்ய வேண்டுமே தவிர மேலும் அதற்குள் கொண்டு தள்ளி விட்டுவிடக் கூடாது. நான் சொல்வதை நீ முழுமையாக கேட்டால் நிச்சயமாக உனக்கு புரியும். என் குழந்தை ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது ஒன்று நீ அதை கண்டுகொள்ளாமல் இருக்க வேண்டும், இன்னொன்று தெரிந்ததை உணர்த்திவிட்டு ஒன்றும் சொல்லாமல் ஒதுங்கி நிற்க வேண்டும். தானாகவே மனமுகந்து நாம் இத்தனை தவறுகளை செய்து விட்டோமே, நமக்கு அவர்கள் எந்த தண்டனையையும் கொடுக்கவில்லையே என்று நினைத்து மனம் திருந்தி அவர்களே உன்னை தேடி வருவார்கள். அதை விட்டு அதை நீ மிக பெரிய பிரச்சனையாக்கி உன் மனதையும் காயப்படுத்தி அவர்கள் மனதையும் காயப்படுத்தி எல்லோருக்கும் ஒரு சிறிய விஷயத்தை தெரியப்படுத்துவாய். ஆனால் அது சிறிய விஷயம் அல்ல, மிக பெரிய விஷயம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். 4 சுவர்களுக்குள் நடக்க இருக்கின்ற பிரச்சனையை எல்லோருக்கும் தெரியும்படி நீ செய்து விட்டாய். ஆனால் நிச்சயமாக தவறு செய்தவர்களின் மனம் வேதனைப்படும். மீண்டும் இந்த தவறை செய்யக்கூடாது என்று ஒருபோதும் தோணாது. மீண்டும் மீண்டும் இதனை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் அவர்களுக்கு தானாகவே வந்துவிடும். இது மனிதனினுடைய இயல்பு என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, அம்மா சொல்வது உனக்கு புரியும் என்று நினைக்கின்றேன். தவறு செய்தால் அதை எப்படி எடுத்து சொல்ல வேண்டுமோ அப்படி எடுத்து சொல்லி அந்த பிரச்சனையை முடிக்கத்தான் பார்க்க வேண்டுமே தவிர ஒரு சிறிய தவறு செய்கிறவர்களை மிக பெரிய தவறு செய்கின்ற அளவிற்கு நீ தூண்டி விட்டு விடாதே என்றுதான் அம்மா உனக்கு சொல்கிறேன். என் தங்கமே, இதுவரை நடந்ததை எல்லாம் நடந்தவையாகவே இருக்கட்டும். பிரிவுகள் என்பது வந்துவிட்டால் சற்று தொலைவாக சென்று இருக்கின்ற உறவானது நிச்சயமாக மீண்டும் உன்னை தேடி வரத்தான் போகிறார்கள். என் குழந்தையே, இந்த பிரிவு நிரந்தரமானது அல்ல. நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் மீண்டும் சந்தோஷமான சூழ்நிலை வரத்தான் போகிறது. உனக்கு துணையாக அதற்கு இந்த வராகி அம்மா நான் நின்று கொண்டு இருக்கிறேன் என்பதை என் பிள்ளை நீ மறந்து விடாதே. தாயானவள் நான் ஒருபோதும் இருக்கின்ற பிரச்சனைகளை நிரந்தரமாக வைக்க வேண்டும் என்று நினைப்பது கிடையாது. எல்லாம் சரியாகி நீ முன்னேற்றம் அடையும் போது உன் தாயை பற்றி நீ புரிந்து கொள்வாய். அம்மா நம் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாள் என்று. எல்லாவற்றிலும் இருந்து உனக்கு அனுபவ பாடம் கிடைக்க வேண்டும் அல்லவா? உறவுகளை அத்தனை எளிதாக எண்ணிவிடக் கூடாது. அதுவும் வாழ்க்கை துணையாக இருக்கின்ற உறவு, உயிரான உறவு என்று ஒன்று இருக்கும் பொழுது அவர்களின் உணர்வுகளை புரிந்து அதற்கு ஏற்றாற் போல நடந்து கொள்ள வேண்டும். நீ அப்படி நடக்க தொடங்கினால் தானாகவே அவர்களும் இது போன்ற நடக்க தொடங்கி விடுவார்கள். தானாக மரியாதை கிடைக்கும் பொழுதுதான் தானும் மரியாதை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லோருக்கும் வரும். உனக்கு அப்படித்தானே என்பதை முதலில் புரிந்துகொள். யாரிடமும் ஒருபோதும் உன்னுடைய உயிரான உறவை விட்டு கொடுக்க கூடாது. எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, அந்த சூழ்நிலையில் இருந்து உன் உயிரான உறவை நீ மீட்டெடுக்கத்தான் நினைக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் அதோடு சேர்ந்து பிரச்சனைகளில் பங்கெடுத்து கொள்ளாமல் ஒதுங்கி நிற்க நினைக்காதே. எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ அவருக்கு கை கொடுக்கின்றாயோ அதுபோல அவரும் உனக்கு கை கொடுத்து ஆபத்து சூழ்நிலையில் இருந்து உன்னை காப்பாற்ற உன்னை தேடி ஓடி வருவார் என்பதை நீ மறந்து விடாதே. என்னுடைய குழந்தையின் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல நிலைமைக்கு மாறத்தான் போகின்றது. அதற்கு இந்த வராகியானவள் உன்னோடு இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. எல்லாவற்றையும் சகித்து கொண்டும் பொறுத்து கொண்டும் வாழ்க்கையை சில காலம் நீ நடத்திவிட்டால் மீண்டும் அந்த வாழ்க்கை ஒருபோதும் உன்னை விட்டு செல்லாது. கஷ்டங்கள் முதல்
முதலில் அதிகமாக இருக்கும். தாங்கிக் கொண்டு விட்டால் அதன் பிறகு உனக்கான சந்தோஷங்கள் நிச்சயமாக உனக்காக காத்து கொண்டிருக்கும். புதிதாக ஒரு விஷயத்தை பழகும் பொழுது கற்றுக்கொள்வது சற்று சிரமம்தான். ஆனால் அதுவே வாழ்க்கை என்று ஆகும் பொழுது அது உனக்கு பழகிவிடும். சந்தோஷமான வாழ்க்கையாக உனக்கு ஏற்றாற் போல அதை நீ மாற்றிக்கொள்ளும் சக்தி உனக்குள் இருக்கிறது. என் அன்பு பிள்ளையே, அதனால் நீ எதை நினைத்தும் கலங்காதே, எதற்காகவும் வருந்தாதே. நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கும்படி உன் வராகி அன்னை நான் பார்த்து கொள்கிறேன் என் தங்கமே. நீ நல்லதையே நினை. உன் வாழ்வில் எப்பொழுதும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுக்கிறேன். என் அன்பு பிள்ளைக்கு இந்த சக்தி வராகியின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி, பஞ்சமியின் நாயகியே போற்றி, சிம்ம வாகினியே போற்றி. என் தங்க பிள்ளையே, இன்று உன் வராகி அம்மா நீ உயிராக நேசிக்கும் ஒரு உறவை பற்றிய ஒரு உண்மையினை உனக்கு இன்று சொல்வதற்காக வந்திருக்கிறேன். என் தங்கமே, உயிராக நினைக்கின்ற உறவை பற்றி எல்லா விஷயங்களும் எனக்கு தெரியுமே. உங்களுக்கு அப்படி எனக்கு தெரியாத விஷயம் என்ன தெரிந்துவிட போகிறது? நீ எனக்கு அப்படி என்ன சொல்லிவிட போகிறாய் என்ற ஒரு ஆர்வத்தில்தான் நானும் இப்பொழுது வந்திருக்கிறேன். உயிரான உறவு என்றால் எங்களுக்குள் எந்த ஒரு ஒளிவு மறைவுகளும் இல்லை என்று நான் நம்புகிறேன். அந்த நம்பிக்கையில் இப்பொழுது நீ சொல்ல வருவது எனக்கு தெரிந்த விஷயமாக தான் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் என்று என் பிள்ளை நினைக்கிறாய் அல்லவா? என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமே உனக்கு 100% தெரிந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் உனக்கு எல்லாம் தெரியும் என்று. ஆனால் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்கள் நீ அறிந்திருக்கவில்லை. எதை பற்றி தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் எல்லாவற்றையும் நன்கு அறிந்த உன் தாயானவள் நான் அல்லவா? எனக்கு தெரிந்த ஒரு விஷயத்தை உடனே அது உனக்கு தெரியவில்லை என்றால் உனக்கு அதனை சொல்லிவிட வேண்டும் அல்லவா? ஏனென்றால் இது உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமானது அல்லவா? அதனால்தான் என் குழந்தைக்கு இன்று அதனை தெரிவிக்க வேண்டும் என்று உன் அம்மா நான் வந்திருக்கிறேன். என் தங்கமே, இப்பொழுது சற்று பதட்டம் வந்துவிட்டதல்லவா? ஏதோ நமக்கு தெரியாத ஒரு விஷயம் நம் உறவை பற்றி என்று அம்மா சொல்லிவிட்டார்கள். நமக்கு ஏதேனும் மனதிற்கு வேதனைப்படுகின்ற வகையில் ஏதோ ஒரு விஷயத்தை தாயானவள் சொல்லிவிட்டால் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஏனென்றால் இது நம்முடைய வாழ்க்கை. இதில் பிரச்சனைகள் இருந்தால் நம்மால் அதை விட்டு வேறெங்கும் செல்ல முடியாது என்று என் குழந்தை நினைக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, நீ பதற்றப்படுகின்ற அளவிற்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. உன் தாயானவள் உனக்கு ஒரு உண்மையை தான் சொல்ல வந்திருக்கிறேன். என் தங்கமே, அந்த உண்மை என்னவென்று தெரிந்து கொண்ட பிறகு இதை நீ பயப்பட வேண்டிய விஷயமா அல்லது சந்தோஷப்பட வேண்டிய விஷயமா என்று சிந்தித்துக்கொள். என் தங்கமே, உன்னுடைய துணையானது நீ யார் மீது உயிரை வைத்திருக்கின்றாய் அவர்கள் ஆனவர்கள் உன்னை பற்றி சில விஷயங்களை என் முன்னால் வந்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அவர் நீ எப்படி என்னிடத்தில் வேண்டுதல் வைக்கும் பொழுது அவர்களை பற்றி வேண்டிக் கொள்கிறாயோ அதுபோலதான் அவர்களும் என்னிடத்தில் வந்து உன்னை பற்றி சில விஷயங்களை சொல்லி வேண்டிக் கொண்டார்கள். என் தங்கமே, அவர்கள் உன் மீது வைத்திருக்கின்ற அன்பு உன்னை விட மிக பெரியது என்பதை நான் அப்பொழுதுதான் புரிந்து கொண்டேன். என் தங்கமே, உயிரான உறவு என்று சொல்லும் பொழுதே நீ புரிந்து கொள்ள வேண்டாமா? தாயானவள் அவர்கள் உன்னை பற்றி என்ன நினைத்தார்கள் என்பதை புரிந்து கொண்டு வந்திருக்கிறாள் என்று. என் தங்கமே, உயிரான உறவு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்காக சில விஷயங்களை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் நினைவுகள் என்ன தெரியுமா? நீ ஆசைப்பட்டதை எல்லாம் உனக்கு வாழ்க்கையில் முழுமையாக கொடுக்க வேண்டும். எது கேட்டாலும் இல்லை என்று ஒருபோதும் சொல்லிவிடக் கூடாது. அது போன்ற ஒரு சூழ்நிலையை எனக்கு ஒருபோதும் கொடுத்து விடாதீர்கள் தாயே என்று என்னிடத்தில் கேட்டார்கள். அது மட்டும் அல்லாமல் எப்பொழுதும் உன்னை பற்றிய எண்ணங்கள் அவர் மனதில் இருந்து கொண்டே இருக்கிறது. உனக்கு உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும்.
தன்னை நம்பி வந்ததால் அவர்கள் வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களும் இருக்கக்கூடாது. ஒரு நாளும் நான் அந்த ஒரு பழிச்சொல்லுக்கு ஆளாகி நின்றுவிடக் கூடாது. எதற்காக இவரை நாம் உயிராக நினைத்தோம் என்று ஒரு நாளும் நினைத்துவிடக் கூடாது என்று அவர் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். என் தங்கமே, அவர்களினுடைய வருத்தத்திலும் வேதனையிலும் நியாயம் இருக்கின்றது. காரணம், அவர்களுடைய சூழ்நிலை தற்சமயம் சரியானதாக இல்லை. பொருளாதாரத்தில் சற்று பின்தங்கி இருப்பதனால் உன்னை அவர்கள் திருப்திப்படுத்த முடியாதோ என்று நினைக்கிறார்கள். உன்னை நல்லபடியாக வசதியாக வாழ வைக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்கள் மனம் முழுவதும் இருந்து கொண்டிருக்கிறது. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இந்த பொருளாதார சிக்கலில் நாம் அவர்களை வாழ்க்கைக்குள் கொண்டு வந்து விட்டால் நம்மால் அவர்களுக்கு மிகப்பெரிய கஷ்டம் வந்துவிடுமோ என்று நினைக்கிறார்கள். அதனால் இப்பொழுது எந்த முடிவுகளும் தெளிவாக எடுத்துவிடக் கூடாது என்பதற்காக உன்னிடத்தில் சிறிது இடைவெளியை பின்பற்றி வருகின்றார்கள். ஏனென்றால் அதிகபட்சமாக நெருங்கும் பொழுது உடனடியாக நீ ஏதேனும் முடிவை எடுக்க சொல்லிவிடுவாயோ என்ற பயம் அவர்களுக்குள் இருந்து கொண்டிருக்கிறது. என் தங்கமே, அம்மா சொல்ல வருவது என்னவென்று உனக்கு புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். என் தங்கமே, ஆனால் என் குழந்தை, நீ மிகவும் புத்திசாலியான குழந்தை அல்லவா? அவரினுடைய கஷ்டங்களை எல்லாம் உணர்ந்துதான் நீ இருக்கிறாய் என்பதை அவர்கள் இன்னும் சரியாக உணரவில்லை. அதற்கு காரணம் சில நேரங்களில் நீ நடந்து கொண்ட விதம் அவர்களுக்கு பொருளாதாரத்தை சார்ந்த மிகப்பெரிய பயத்தை விதித்து விட்டது. ஆனால் நீ அப்படி அல்ல. தேவை என்ன இருக்கிறதோ அதை பொறுத்தே வாழ்க்கை நடத்த முடியும் என்ற நம்பிக்கை கொண்ட குழந்தை என்பதை அவருக்கு நீ நிரூபித்து காட்ட வேண்டிய கட்டாயத்தில் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறாய். ஆடம்பரமான செலவுகளோ ஆடம்பரமான வாழ்க்கைக்கோ நீ ஆசைப்படவில்லை என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீ ஆடம்பரமாக வாழ ஆசைப்படுகிறாய் என்று வேதனைப்படவில்லை. அதை செய்து கொடுக்க கூடிய திறமை தனக்கு இருக்க வேண்டும் என்றுதான் நினைத்து கொண்டிருக்கிறார்களே தவிர அவர்கள் மனதில் உன்னை பற்றிய எந்த விதமான தவறான எண்ணங்களும் இல்லை. நீ ஆசைப்பட்டாலும் அது தவறில்லை என்றுதான் அவர்கள் நினைக்கின்றார்கள். ஏனென்றால் அவர் உன் மீது வைத்திருக்கிற அன்பு அத்தனை பெரிதல்லவா? உயிரே வைத்திருக்கிறார்கள் என்றால் உனக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கு துணிந்து நிற்பார்கள் அல்லவா? என் தங்கமே, இது போன்ற குணங்களை கொண்ட ஒரு வாழ்க்கை துணை, ஒரு உயிராக நினைக்கின்ற துணை கிடைப்பது என்பது மிகவும் பெரிய விஷயம். அது உனக்கு இன்று கிடைத்திருக்கிறது என்றால் அதை நீ சரியாக காப்பாற்றி கொள்ள வேண்டும். அவர்களுக்கு உன் மீது இருக்கின்ற அன்பு ஒரு சிறிய அளவு கூட கள்ளம் கபடம் இல்லாத அன்பு. அதை சந்தேகப்படுவதற்கு எந்த விதமான காரணங்களும் கிடையாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். போதும் என் தங்கமே, இந்த வாழ்க்கையில் உனக்கென்று நான் கொடுத்த பல நல்ல விஷயங்களுக்குள் இது முக்கியமான முதன்மையான விஷயம் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். என் தங்கமே, தனக்கென்று அங்கே உண்மையான அன்பு கிடைக்காமல் எத்தனையோ பேர் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட சூழ்நிலையில் என் குழந்தை, உனக்கு கிடைத்திருக்கின்ற அன்பு எந்நேரமும் உன்னை பற்றியே நினைக்கின்ற அன்பாக அல்லவா இருக்கிறது? உன்னுடைய வாழ்க்கையை பற்றியும் உன்னுடைய ஆசைகளை பற்றியும் உன்னுடைய கனவுகளை பற்றியும் அங்கே அதிகமாக சிந்திக்கின்ற அன்பாக அல்லவா இருக்கின்றது. இது போன்ற அன்பு எல்லோருக்கும் கிடைத்து விடாது. என் குழந்தை, உனக்கு இந்த வராகியின் ஆசீர்வாதத்தோடு இது கிடைத்திருக்கிறது என்றால் அதை நீ பத்திரமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும் அல்லவா? இனி உன் வாழ்க்கையில் உனக்கென்று நான் கொடுக்க நினைப்பது எல்லாமே இந்த வாழ்க்கை அழகாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதை மட்டும் சார்ந்ததுதானே. அதுவே உனக்கு கிடைத்து விட்டது என்றால் இனிமேல் இதற்கு மேல் உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன தேவைப்பட போகிறது? என் தங்கமே, தெய்வத்தினுடைய ஆசீர்வாதமும் உண்மையான துணையையும் நீ பெற்றிருக்கிறாய். அப்படி என்றால் இனி நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த உறவுகளை நீ பத்திரமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். உன்னை பற்றிய அவர்களுடைய எண்ணங்கள் தவறாக
தவறானது என்பதை நீ நிரூபித்து காட்ட வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு கஷ்டத்திலும் கை கொடுக்க முடியும், என்னால் எந்த கஷ்டங்களும் ஒருபோதும் வந்துவிடாது என்பது போன்ற நடவடிக்கைகளை நீ அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என் தங்கமே. நாளை என்பது வாழ்க்கையில் ஏன் வருகிறது என்று சிந்திக்காமல் நாளை என்பது வர வேண்டும் என்று நீ நினைக்க வேண்டும். சந்தோஷமான வாழ்க்கையை எந்நாளும் சந்தோஷமாக அனுபவிக்க நீ காத்திருக்க வேண்டும் என் தங்கமே. உனக்கானதை நான் சரியாக தேர்ந்தெடுத்து உன் கைகளில் கொடுத்து விட்டேன். இனி அதனை பாதுகாப்பதும் அல்லது விட்டு விடுவதும் உன்னுடைய கையில்தான் இருக்கிறது. அவர்கள் மனதில் இருக்கின்ற உண்மை உன் மீது கொண்டிருக்கின்ற உச்சபட்ச அன்பினை அல்லவா வெளிக்காட்டுகிறது. அந்த அன்பினை நீ பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டுமே தவிர ஒருபோதும் அந்த அன்பினை நீ இழந்துவிடக் கூடாது. வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்காமல் எத்தனையோ பேர் காயப்பட்டு கொண்டிருக்கின்ற நேரத்தில் உனக்கென்று உன் வாழ்க்கையில் கிடைத்ததை நீ உன் வாழ்க்கையில் தொலைத்து விடாதே. வாழ்க்கை முழுவதும் இது உன்னோடு தொடர்ந்து வர வேண்டும் என்று நீ மனதார ஆசைப்பட்டாய் அல்லவா? உன்னுடைய ஆசைகளை தான் அம்மா நிறைவேற்றுகிறேன். அது மட்டும் அல்லாமல் இன்று அவர்கள் மனதில் இருக்கின்ற அந்த பயம் உன்மீது கொண்டிருக்கின்ற உச்சபட்ச அன்பினை தான் வெளிக்காட்டுகிறது. இதை நீ புரிந்து கொண்டால் போதும். இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக சந்தோஷமானதாக மாறிவிடும் என் தங்கமே. எல்லோருக்கும் எல்லாம் தெரிந்தது போல இருந்தாலும் இது போன்ற சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கின்றதல்லவா? இனியாவது என் குழந்தை இதனை உணர்ந்து கொண்டால் போதும். இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்நாளுமே கஷ்டம் என்பது என் அன்பு குழந்தைக்கு இந்த ஆதிபராசக்தியின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும். ஓம் சக்தி, ஓம் ஆதிபராசக்தி.